மறுபடியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான், அதே மாதிரி மத்தியில் மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அரசியல் தெரிஞ்சவங்க பூராமே தெரியும் திமுக தான் மீண்டும் ஜெயிக்கும் அப்படின்னு. ஏன்னா எதிர்கட்சிகள் வலுவாய் இல்லை, வீக்காக இருக்கு. விஜய் போன்ற அறவெட்டுகள் அறவேக்காடுகள் அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம், அரசியல்னா என்னன்னு விஜய்க்கு தெரியாது. இவர்கள்லாம் வரும்போது எப்படி திமுக தோற்கடிக்க முடியும்? பிஜேபி ஒரு கொள்ளைக்கார கட்சி அப்படின்றது நாடு முழுவதும் இப்போ ஓட்டு கொள்ளை, பணக்கொள்ளை. 2006 விஜயகாந்த் அவர்கள் வரும்போது 8% பர்சன்ட்லேயே வாங்கினாரு. இப்போ விஜய்க்கு 40% வாங்கிட்டாரு. இல்ல அப்படி சொல்லும் போது அப்ப மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, இப்ப தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க, நாம் தமிழ் இருக்காங்க, விஜய்க்கு மட்டுமே இப்படியா? விஜய்க்கு ஒரு 5% ஓட்டு உள்ள. நீங்க ஒரு விஷயம் விவரம் தெரியாதவர்கள், அரசியல் தெரியாதவர்கள் தானே அந்த கூட்டத்தை பார்த்து இது பண்ணுவாங்க. இதுதான் மொத்த கூட்டமே இவ்வளவுதான். இப்போ எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், அடுத்த கட்டமா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பிரச்சாரம், இப்படி தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணாலும் சரி, ஆந்திராவில் சுற்றுப்பயணம் பண்ணாலும் சரி, கேரளாவில் பண்ணாலும் சரி, அளவு அவ்வளோதான். நாம் தமிழ் சீமான் சொல்லும் போது நாங்கள் இதை விட இன்னும் டபுள் மடங்கு அந்த இடம் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மொத்தமே ஒரு 100 ஓட்டு தான் இருக்கு. நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா 240 ஓட்டு கணக்கு வரும். எல்முருகன் சொல்றாரு, ஏன் பாஜக அதிமுக இடத்துல என்ன வந்துட போகுது, நாங்க எவ்வளவு பெரிய கட்சி. எல்முருகன் என்ன ஆகப்பெரும் தலைவரா? ஒரு கூறுகட்ட கூவை தான் அரசியலை பொறுத்தது. தனிப்பட்ட முறையில் எப்படி வேணா பண்ணலாம். தமிழ்நாடு டைம்ஸ் வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது மறுபடியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான், அதே மாதிரி மத்தியில மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டில் தாவேகா, விஜயில் ஆரம்பிச்ச தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது இந்தியா டுடே தான் சொல்லணும்னு இருக்கு. அரசியல் தெரிஞ்சவங்க பூராமே தெரியும் திமுக தான் மீண்டும் ஜெயிக்கும் அப்படின்றது. ஏன்னா எதிர்கட்சிகள் வலுவாய் இல்லை, வீக்காக இருக்கு. இப்போ நீங்கள் ஏடிஎம்கே எடுத்துட்டிங்கன்னா இந்த கூறுகட்ட குப்பான்னு இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் தான் சொல்கிறார், ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டாரு. ஜெயலலிதா ஆட்சியை கொண்டாருன்னா என்ன? இப்போ ஊழல் பண்ணிட்டு வரலாறு காணாத இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு முதலமைச்சராக இருக்கும்போதே சிறைக்கு சென்ற ஜெயலலிதா அந்த ஆட்சியை கொண்டு வர போகிறாரா? என்ன பேசணும்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சி 4-5 பீஸா உடஞ்சி அதை ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கு. விஜய் போன்ற அறவெட்டுகள் அறவேக்காடுகள் அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம், அரசியல்னா என்னன்னு விஜய்க்கு தெரியாது. இவர்கள்லாம் வரும்போது எப்படி திமுக தோற்கடிக்க முடியும்? திமுக வலுவாக இருக்குது, திமுக பயங்கரமான கட்சின்றது ஒரு பக்கம். அது அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் சிதறி இருக்கும்போது திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா வருவான ஒரு கட்டமைப்பு, வருவான ஒரு தலைவராக இருக்கார். இப்போ அதிமுகவில் வருவான கட்டமைப்பே கிடையாது, வலுவான தலைவரும் கிடையாது. ஸோ திமுகவினர் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக இருக்கார். ஆனால் அதிமுகவினர் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அதிமுகவில் இருக்கார். ஆனால் இல்லை, சில பேர் எடப்பாடியை தலைவராக சொல்கிறாங்க. மக்கள், நான் சொல்கிறது இவர் ஓபிஎஸ்க்கு கட்சி தலைமை இந்த மேலிடத்தில் இருக்கவங்க செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், மக்களுடைய செல்வாக்கு இருக்குது. ஸோ அதனால சிலர் கொஞ்ச நாள் இருக்குல்ல, இப்போ ஓட்டு வாங்கியிருக்காருல, 3 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காரு. அது பக்கம் தினகரனுக்கு ஒரு பக்கம், அது பக்கம் அப்படின்னு இருக்கும்போது எல்லாமே பிரிஞ்சிருக்கு. ஒற்றை தலைமை ஒரு தலைவனுக்கான கட்சியாக அது இல்லை. அதே மாதிரி வேற என்ன கட்சி இருக்குது? வேறு எதுவுமே இல்லை. இந்த கூட்டணி வலுவாக இருக்குது. பிஜேபி ஒரு கொள்ளைக்கார கட்சி அப்படின்றது நாடு முழுவதும் இப்போ இதாக இருக்குது. ஓட்டு கொள்ளை, பணக்கொள்ளை. இந்த பாருங்க, இப்போ ஏதோ ஒரு 10 கட்சி ஆரம்பித்து குஜராத்தில் அவனுக்கு 4,438 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அவன் யாருன்னே தெரில அந்த கட்சிக்காரன். இப்படிலாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொடூர ராட்சசர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இருக்குது. நாட்டை கொள்ளையடித்து சுரண்டி வெள்ளைக்காரனை விட 3 மடங்கு இந்த கொள்ளைக்காரர்கள் சுரண்டிகிட்டு இருக்க நிலை இருக்குது. ஸோ இந்த கட்சி எப்படி தமிழ்நாட்டில் ஜெயிக்கும்? அவர்களுக்கு அவரோட அடிப்படையே தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அப்படி ஒரு கட்சி இருக்கும்போது அப்புறம் திமுக தான் ஜெயிக்கும், வேறு யார் ஜெயிப்பாங்க? விஜய்க்கு மட்டும் ஒரு 15% சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்கள சொல்கிறா போட்டுக்கிற வேண்டிய தான் 15 மார்க்கு. முட்டை வாங்குறவனுக்கு முன்னாடி 20 போட்டால் 20,000, 10 போட்டால் 10,000, 50 போட்டால் 50,000. ஆனால் மார்க் முட்டை தானே. அவனை கூப்பிட்டு 4 கேள்வி கேட்டால் அவனுக்கு தெரியாது. தான் விஜய். இல்லை, இப்போ 2006 விஜயகாந்த் அவர்கள் வரும்போது 8% வாங்கினாரு. இப்ப விஜய்க்கு 50% வாங்கிட்டாரு அவரு. இல்ல அப்படி சொல்லும் போது அப்ப மத்த கட்சிகள் இருக்காங்கல்ல, இப்ப தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க, நாம் தமிழ் இருக்காங்க, விஜய்க்கு மட்டுமே இப்படியா இப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? விஜய்க்கு ஒரு 5% ஓட்டு உள்ள. நீங்க ஒரு விஷயம் விவரம் தெரியாதவர்கள், அரசியல் தெரியாதவர்கள் தானே அந்த கூட்டத்தை பார்த்து இது பண்ணுவோம். இதுதான் மொத்த கூட்டமே இவ்வளவுதான். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, 3 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கு. அங்கே வந்தது எவ்வளோ? 3 லட்சம் பேர்னு வச்சிங்கன்னா 1% தான். 10%னாலே 30 லட்சம். அங்கே எவ்வளோ பேர் வந்தாங்க? 3 லட்சம் பேர் வந்ததாக சொல்கிறாங்க. ரைட்டா? அதுவே அதிகம் தான். சரி, இந்த 3 லட்சம் பேர் தான் இவங்க தான் இங்கே வந்தது. இவன் தான் அடுத்த மாநாட்டுக்கு போவான். இங்கே கோயம்புத்தூர் நடத்தினாலும் இவர்கள் தான் போவாங்க. ஸோ ஒட்டுமொத்த கூட்டமே இவ்வளோ தான். புரியுதுங்களா?
ஆட்டு மந்தையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து விருதுநகர் சந்தையில் வெள்ளிக்கிழமை இருக்க அதே ஆடு தான் காரியாபட்டி சந்தைக்கு வரும். காரியாபட்டி சந்தையில் இருக்க ஆடு தான் திண்டுக்கல் சந்தைக்கு வரும். ஒரே ஆடு தான். நீங்கள் அங்கே 1000 ஆடை பார்த்தோமே, இங்கே 1000 ஆடு மாடை பார்த்தோமே சந்தைக்கு வந்திருக்கேன்னா இல்லை, எல்லாம் ஒரே ஆடு மாடு தான். அங்கே விற்காது போக மீதி இங்கே வரும். 1000 ஆடு மாடு வருது அப்படின்னா ஒரு 100 விற்கும், மீதி 900 அடுத்த சந்தைக்கு போகும். அப்புறம் அடுத்த சந்தைக்கு போகும்போது இன்னொரு 100 சேரும். இப்படி தான் இதெல்லாம் ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி தான். இதை வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் இப்படி தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணாலும் சரி, ஆந்திராவில் சுற்றுப்பயணம் பண்ணாலும் சரி, கேரளாவில் பண்ணாலும் சரி, அளவு அவ்வளோதான். அதிமுகவுக்கு வந்து ஓட்டு வங்கி இறங்குது ஏறுது அப்படிங்கிறது எப்பயுமே தேர்தல் அந்த எலெக்ஷன் டைம்ல வர்றது தான். இப்படியான கூடுதலுக்கான வாய்ப்பு இருக்காதா சார்? கூடுறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. குறையாம பாதுகாக்கிறதுக்கு வேணா வந்து இருக்கிறத தொலைச்சிடாம இருந்தாருன்னா சரின்ற மாதிரி தான். 22% இருக்குன்றாங்க, அது இன்னும் 18,000. அவர்கள் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. விஜய்க்கு வாக்கு வங்கிலாம் கிடையாது, விஜய்க்கு கூட்டம் இருக்கு. இப்போ இவங்க ஏடிஎம்கேக்கு என்ன விஷயம்னா, ஏடிஎம்கேக்கு 22% வாக்கு வங்கி இருந்தாலும் 1 கோடிக்கு எவ்வளோ ஆச்சு? 1 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா 22 லட்சம். 2 கோடிக்கு 45 50 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாடு. ஆனால் 50,000 பேர் கூட கூட மாட்டான், காசு கொடுத்து தான் கூப்பிடணும். அதே விஜய்க்கு மொத்தமே 5 லட்சம் பேர் தான் இருப்பான், அதில் 4 லட்சம் பேர் கூட்டத்துக்கு வந்துடுவான். இதுதான் இவங்க 2 பேர் கட்சிக்குள்ளவே இருக்காங்க. இதனால ஜெயிக்க முடியாது. யார்? விஜய்னால 5 லட்சம் பேரை வச்சுட்டு சீட்டு வர முடியாது, ஒன்றுமே வர முடியாது. இவர் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. இன்னும் வாக்காளர்கள் இருக்காங்க. அது எம்ஜிஆர், இவர் எடப்பாடிக்கு இல்லை, எம்ஜிஆருக்கான வாக்காளர்கள், ஜெயலலிதாக்கான வாக்காளர்களாக இருக்காங்க, அவங்க வாக்களிப்பாங்க. நாம் தமிழர் சீமான் சொல்லும்போது நாங்கள் இதை விட வந்து இன்னும் டபுள் மடங்கு அந்த இடம் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மொத்தமே ஒரு 100 ஓட்டு தான் இருக்குது. இவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா 240 ஓட்டு கணக்கு வருது. சார் அதனால் சீமானுக்கு 5%, அந்த 5 இவருக்கு 2 போகும். அதனால தான் சீமானுக்கு எத்தனை ஏற வாய்ப்பு இல்லை. சீமானுக்கு இதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது, ஒரு லிமிட் தான். இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா காய்ச்சல் இருக்குது, 100 டிகிரி 101 டிகிரி 102 டிகிரி, ஒரு 105 டிகிரிக்கு மேலே ஆச்சுன்னா மண்டையை போட்டுரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே 110 டிகிரிலாம் காய்ச்சல், 120 டிகிரிலாம் ஏறாது. 110 111 ஒரு கணக்கு இருக்குது, அது போச்சுன்னா அவன் செத்து போயிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் சீமான் கட்சி. 5% 6% 7% மேலே கட்சி காலி, கட்சி இருக்காது. அதுலேருந்து பிடிங்கிட்டு பாதி பேர் போயிடுவாங்க இல்லை. ஸோ இதுதான் அவர்கள் கட்சி. அதுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் இருக்கிறத வந்து சுரண்டி விஜய்க்கு போகும், அதில் ஒரு 2% விஜய்க்கு போகும். அடுத்து விஜய் கட்சியை கழிச்சு 2027 சரி படத்தில் நடிக்க போயிட்டாருன்னா அந்த 2% திருப்பி இந்த பக்கம் வரும். இப்போ கண்டிப்பாக வந்து சீமானோட ஓட்டுகள் விஜயால பிரியுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இல்லைன்னா ஏன் அவர் கத்துறாரு? அவரே ஏன் கோவப்படுறாரு? அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால தானே அது கோவப்படுறாரு. ஸோ அதுதான் அவருடைய கணக்கு. அவர் அதை தான் நினைக்கிறார். நம்ம விஜய் வந்ததுனால நமக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கக்கூடிய ஒரே ஆள் சீமான். இப்போ விஜய் இந்த மாநாட்டில் பேசும்போது கூட அதிமுக வந்து பாஜக தான் வழிநடத்துது இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார். அதுக்கு வந்து செல்லூர் ராஜா அவர்களும் வந்து இல்லை நாங்கள் யாருக்கும் அடிமையிலும் சொல்லும்போது எல்முருகன் சொல்கிறாரு, ஏன் பாஜக வந்து அதிமுக வழிநடத்தில் என்ன வந்துட போகுது, நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய கட்சி, அதாவது RSS பின்புலம் இருக்குது இப்படிங்கிறான பதில சொல்லிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்முருகன் என்ன ஆகப்பெரும் தலைவரா? ஒரு கூறுகட்ட கூவ தான் அரசியலை பொறுத்தளவு. தனிப்பட்ட முறையில் எப்படி வேணாலும் இருக்கலாம். எதையோ ஒன்று வாய்க்கு வந்தது பேசிட்டு போகிறதா. எல்முருகன்லாம் தமிழ்நாட்டில் பேசி அரசியலில் இல்லை கருத்து கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்றது தான் ரொம்ப சோகமான தமிழக அரசியலில் ஒரு சோகமான நிகழ்வு. அப்படி தான் பார்க்க முடியும். ஆனாலும் இப்போ யாரோ பேசுகிறாங்க, இல்லை இப்போ மக்கள் 100 பேர் கூட வர மாட்டான்ற மாதிரி இருக்கு. இல்லை ஒருவேளை இப்போ நயினாரை அண்ணாமலையை தூக்கிட்டு கொண்டு வரதுக்கு காரணம் இதோ கூட இருக்கலாமா சார்? ஏன்னா அதிமுகவில் ஏற்கனவே இருந்த நபர் அவர் சீக்கிரமாக அதிமுகவுக்குள்ள ஒரு பாஜக சார்ந்து ஒரு ஓட்டு வங்கி எடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? அதை இருக்கும் தெரிஞ்சவனை இப்போ ஒரு வீட்டில் இப்போ இந்த வீட்டில் ஒருத்தர் வேலை பார்க்குறான்னு வைங்க, அவனை இப்போ டக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா எந்த இடத்துல எந்த பீரோவில் என்ன வச்சுக்கன்னு அவனுக்கு தெரியும். அதுதான் ஈஸி, கொள்ளையடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட். இப்போ 3ஆவது வீட்டுக்காரனா அவனுக்கு தெரியாது இந்த வீட்டில் என்ன இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளேயே வேலை பார்த்தவனு இந்த ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்தவனுக்கு அது தெரியும், எந்த இது எங்கே இருக்குது, யார் எப்போ வருவாங்க, எங்கே எந்த பொருள் எங்கே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஒரு பாலிசியாக இருக்கலாம். திமுக ஆட்சி மேலே எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்போ மறுபடியும் பாஜக மேலிடத்தில் வந்ததுன்னா திருப்பியும் வந்து தமிழ்நாட்டு நிதியோ எதுவுமே வந்து வராது. ஆனால் மக்கள் அதான் இந்த 4 வருஷம் அவங்க தானே இருக்க போகிறாங்க. இப்படியா இருந்தாலும் யார் வந்தாலும் மத்தியில் பாஜக தானே ஆட்சியில் இருக்க போகுது. அப்புறம் என்ன இப்போ அதுக்கான பேச்சு ஒன்றுமே இல்லையே. மத்திய அரசுக்கும் இப்போ அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கே தான் ஜெயிச்சிட்டாங்களே, ஆட்டையை போட்டு ஓட்டு திருடி அதை இதை பண்ணி ஜெயிச்சிட்டாங்கல்ல. இப்போ இன்னும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் கூட 3 வருஷம் பாஜக தானே இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குமா என்னன்னு கட்சியே காணாமல் போயிடும்ன்ற மாதிரி தான் இருக்குது. சுக்குநூறாக போயிடும்னு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் வந்து விஜய் கூட வந்து OPS அவர்கள் வந்து கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வைக்க மாட்டாரு. OPSலாம் அவ்வளோ இந்த அளவுக்கு கேவலமாக போக மாட்டாருன்றதான் எல்லாம் நினைக்கிறாங்க. அவரும் சொல்லியிருக்காரு விஜய் பேசுறதே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான். அவரும் ADMK கூட பிரச்சாரம் பண்ணிட்டு கடைசியில் அப்படியே கூட பிரச்சனைனா இப்போ எடப்பாடி அதிமுகன்னு சொல்லிக்கிறாங்க, இவரும் அதிமுகன்னு சொல்லும்போது குழப்பம் வந்துடாதா? குழப்பம் வேணும். இப்போ அதை பற்றி பார்க்குறவனுக்கு தானே குழப்பம் இருக்குது. இவர் ஒன்று சொல்லிட்டு போகிறாரு, அவன் ஒன்று சொல்கிறாரு, நம்ம நடுவில் போகிறவன் நடுவில் போயிடுவான். தொண்டர்கள்
இவர் அதிமுகன்றாரு, இவர் இருக்காரு, இவர் 4000 சொல்கிறாரு, ஒரு 8000 சொல்கிறாரு, நம்ம 5000 போயிடுவோம்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவர் இன்னும் ஒரு பெரிய தலைவரெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. நேரத்தில் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.